ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளைய தினம் தமிழ் புத்தாண்டு. நாளைய தினத்தில் இந்த ஒரு பொருளை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா வருடம் முழுவதும் நமக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது இருக்காது. நம்மை தொடர்ந்து வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இந்த சோபக்கிருது வருடத்தோடு முடிந்து போகட்டும். வரக்கூடிய குரோதி ஆண்டு இந்த உலகத்திற்கும் உலக மக்களுக்கும் நன்மை தரக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நாளைய தினம் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:50 9 மணிக்குள்ளே நீங்கள் புத்தாண்டு வழிபாட்டை செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா 10 மணிலேருந்து 11:15 நீங்கள் வழிபாட்டை செய்யலாம். நாளை காலை சூரிய உதயத்திற்கு முன்னாடியே வழிபாடை முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் மிகவும் நல்லது. அதில் எந்த தவறும் இல்லை. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை முதல் நாள் பிறக்குது. நாளைய தினம் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து குளிச்சுட்டு தமிழ் புத்தாண்டு கனி காணுதல் வழிபாட்டை செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள். நாளைய தினம் எல்லோரும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. இது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல வேலையையும் நல்ல தொழிலையும் நல்ல லாபத்தையும் பெற்றுத்தரும். ரெண்டாவதாக தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எல்லோர் மனதிலும் சந்தோஷம் இருக்கும். உங்களுடைய சொந்த பந்தங்களோட இந்த புத்தாண்டை சேர்ந்து கொண்டாடுங்க. சொந்த பந்த வீடுகளுக்கு போயிட்டு இனிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்க. உங்களை விட சின்னவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி பணம் கொடுங்க. உங்களுடைய பெரியவங்க உங்களை விட பெரியவங்க கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கி அந்த பணத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. செலவு பண்ணாதீங்க. நீங்கள் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதமாக வாங்கினீங்க பார்த்தீங்களா காசு, அதை எடுத்து உங்கள் பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க. எப்பொழுதும் அதை செலவு பண்ணாதீங்க. நீங்கள் பணப்பெட்டியில் இந்த காசை வைக்கும் பொழுது நிறைய பணம் உங்களுக்கு சேரும். உங்களுக்கு தொழிலில் நிறைய கஷ்டம் இருக்குது, வேலையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களால் முடிந்த கோதுமையை முழு கோதுமையை வாங்கி 1 கிலோவில் 5 கிலோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாங்கி நீங்கள் தானமாக கொடுங்க. அது உங்களுடைய விருப்பம். ஆனால் கட்டாயம் நாளைய தினம் நீங்கள் கோதுமையை தானமாக கொடுங்க. கோதுமை சூரிய பகவானின் தானியம். அதனால் அந்த தானியத்தை நம்ம தானம் செய்யும் பொழுது நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். கட்டாயம் நாளைய தினம் யாராவது ஒருத்தவங்களுக்காவது வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது உங்கள் பரம்பரைக்கே புண்ணியத்தை சேர்க்கும். இதோடு சேர்த்து நாளைய தினம் ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்குங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கத்தை விட்டுருங்க. நாளைய தினம் தமிழ் புத்தாண்டாக இருக்கிறதுனால மங்களகரமான பொருட்களை இன்றைக்கே வாங்கிடுறது நல்லது. இன்றைக்கே வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. நாளைக்கு தமிழ் வருட பிறப்பாக இருக்கிறதுனால புதுசாக கல்லுப்பு, மல்லிகைப்பூ, தேன் இந்த 3 பொருட்களையும் வாங்கிக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, விரலி மஞ்சளும் குங்குமமும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுவும் மங்களகரமான பொருட்கள். இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை நம்ம வாங்கிறதுனால நமக்கு நிறைய பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். இந்த ஆண்டு அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த ஆண்டாக அமையும். மறக்காமல் இந்த விஷயங்களெல்லாம் செய்யுங்க. கட்டாயம் பிறக்க போகின்ற புது வருடம் அனைவருக்கும் பொன்னான வருடமாக இருக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அணியின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.